அருமை நண்பர்களே வணக்கம். லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து இன்றைக்கு உலக அளவிலே வரலாற்றிலே நீங்காத இடம் பிடித்துள்ளார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலக மக்களுக்கு சுயமரியாதை என்கின்ற சொல்லாக்கத்தை பயன்படுத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை திறந்து பெருமை கொண்ட நிலையிலே அந்த மகிழ்ச்சி இன்னும் மாறவில்லை. அடுத்து நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த லண்டன் மாநகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் மாணவராக இருந்த காலத்தில் தங்கி படித்த அந்த வீட்டை போய் பார்வையிட்டிருக்கிறார். அந்த வீட்டிலே தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் பேசி கொண்டிருப்பது போல ஒரு புகைப்படம் வந்திருக்கிறது. இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் அந்த படம் வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம். அதை பார்த்துவிட்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவிலே சாதிய கொடுமையால் சாதிய இழிநிலையால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் லண்டன் மாநகரத்தில் வந்து ஒரு வீட்டில் தங்கி அந்த பொருளாதாரம், அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொருளாதாரம் படித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருமை எத்தகையது என்று வியந்து பூரித்து போயிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே ஜாதியின் பெயரால் அம்பேத்கருக்கு எவ்வளவு கொடுமைகள் நடத்தப்பட்டது. உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அம்பேத்கருக்கு திருமணம், அவருடைய மனைவியும் அவரும் உறவினர்களும் அங்கே மகாராஷ்டிரா மாநிலத்திலே திருமணம் நடத்துவதற்காக ஒரு வீட்டையோ மண்டபத்தையோ தேடி அலைகின்ற பொழுது ஒருத்தர் கூட அவருக்கு வீடும் கொடுக்கவில்லை, மண்டபமும் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே நண்பர்களே ஒரு இஸ்லாமியர், என் வீட்டை தர்றேன், நீங்கள் திருமணம் நடத்திங்க அப்படின்னு அதை ஏற்பாடு பண்ணும்போது, அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள், சாதி வெறி பிடித்தவர்களெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு, ஒரு கீழ்ஜாதிகாரருக்கு நீங்கள் எப்படி வீடு கொடுக்கலாம் அப்படின்னு அம்பேத்கரையும் அம்பேத்கர் மனைவி அந்த உறவினர்களெல்லாம் வெளியேற்றுறாங்க அந்த வீட்டிலேருந்து. அதற்கு பிறகு நண்பர்களே, இடம் கிடைக்காம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட், பைக்குள்ளா என்று சொல்லக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட், அந்த மீன் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா கழிவுகள் நிறைய கிடந்த நிலையிலே, நாற்றம் எடுத்த நிலையிலே, கறி வெட்டக்கூடிய 2 மரக்கட்டைகளில் 2 பேரையும் உட்கார வைத்து திருமணத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு கேவலத்தின் வரலாறாக இது ஆகியிருக்கிறது, அங்கே நடைபெற்றிருக்கிறது. ஒருத்தர் கூட வீடு கொடுக்கல. ஆனால் அம்பேத்கர் மாணவராக இருந்த காலத்தில் அவர்கள் அங்கே தங்கி பொருளாதாரம் படிப்பதற்கு லண்டன் மாநகரம் அவருக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. அதுதான் லண்டன்கிறது. லண்டன் மாநகரம் எப்பயுமே